குவார்டர்னாலும் 10 ரூபா கூட வாங்கணும், கோயில்ல கடைனாலும் அது ₹1,00,000 மேல கூட வாங்கணும்னா இது எப்படி? என்கிட்ட வந்து கேட்பாங்க, கூட்டணி வைக்க மாட்டீங்களா சீமான்? வைக்கணும். யாரோட வைக்கிறது? பதில் யாராவது வைக்கலாம் சொல்லுங்கன்னா பதில் இல்லை. ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், இந்த கமிஷன் வாங்குறதெல்லாம் ஒழிக்கணும். நான் ஒரு முடிவு எடுத்தேன், அதுக்கு ஒரே வழி இவங்க எல்லாரையும் ஒழிக்கணும், இல்லைன்னா வழி கிடையாது. நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. சும்மா உட்கார்ந்துக்கிட்டு நாங்கள் உழவர் நலன் பேசுவோம், வேளாண் குடிமக்கள். இந்த எங்க ஐயா இருக்காரு நல்லசாமி, எத்தனை வயதுல இருந்து கல் இறக்கிறதுக்கு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு நினைக்கிறீங்க நீங்க? உலகத்துல ஒரு தன்மானமிக்க மனிதன், ஒரு தமிழன் உலகத்துல ஒண்ணு யோசிச்சு பார்க்க வேணாமா? இந்த நாட்டுல எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கடா, ஏன் நாட்டுல மட்டும் ஏண்டா இல்ல? அதான கேள்வி. கல் மதுவல்ல, உணவின் ஒரு பகுதி. இந்திய அரசியலமைப்பே சொல்லுது, உணவை சாப்பிடும் போதுதான் மனிதன் போதும் என்று சொல்கிறான். சாப்பாட்டிலே மதுவிலே பீரோ, பிராண்டியோ, விஸ்கியோ, ரம்மோ, ஜின்னோ, ஒயினோ எந்த கருமத்தை குடித்தாலும் போதும் என்று சொல்ல மாட்டான். தன்னிலை மறந்து மயங்கி விழுகிற வரை குடிப்பான். ஆனால் கல்லு எவ்வளவு பெரிய முடா குடிகாரனா இருந்தாலும் 2 செம்பு அல்லது 3 செம்பு, 2 லிட்டர் 3 லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது. குடிச்சா போதும். அதனால என்ன இருக்கு? அது உணவு, உணவின் ஒரு பகுதி. நான் இந்த மாநாட்டு இந்த அரங்கில் இருந்து பேசுகிறேன், எல்லோரிடத்திலும் ஒரு கேள்வி எழுப்புகிறேன். கள்ளை குடித்து செத்தவன் சொத்தமிட்டையும் வித்தவன் ஒருவனை காட்டு, ஒருவனை காட்டு. கல்லு குடிச்சு இந்த புள்ள தாலி எடுத்துட்டான், கள்ள குடிச்சு சொத்தமிட்டையும் வித்துட்டான், ஒருத்தனை காட்டு. கிடையாது. ஆனால் கேரளாவில் கல், புதுச்சேரியில் கல், ஆந்திராவிலே கல், கர்நாடகாவிலே எல்லா மாநிலங்களிலும் கல் இறக்கி விற்கப்படுகிற போது தமிழ்நாட்டில் மட்டும் தடை இருக்க காரணம் என்ன? காரணம் என்ன? இந்தியாவில் எத்தனையோ மாநில முதலமைச்சர்கள், எந்த மாநில முதலமைச்சருக்கும் சாராய ஆலை கிடையாது, சரக்கு காய்ச்சிற தொழிற்சாலை கிடையாது. தமிழ்நாட்டை ஆளுகிற முதலமைச்சர்களுக்கு மட்டும்தான் கணக்கில்லாத சாராய ஆலைகள். நீ முதலமைச்சரை தேர்வு செய்து வைத்திருக்கிறோம் என்று பெருமைப்பட்டு திரிகிறாய். நீ சாராய ஓனர்களை, சாராய ஆலை அதிபர்களை தேர்வு செய்து வைத்திருக்கிறாய். ஏன் அவன் கல்லை இறக்க விட மாட்டேங்கிறான்? நீ கல்லை குடித்து விட்டால் 100 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருவாய். ஆனால் டாஸ்மார்க்க மூட வேண்டியது வரும். டாஸ்மார்க்க மூடலானவனுக்கு என்ன? சாராய ஆலையில் காய்ச்சற சரக்கை இங்க விற்க முடியாது, இந்த வியாபாரம் படுத்து விடும். எந்த வியாபாரத்தையும் பற்றி கவலைப்படாத இந்த ஆட்சியாளர்கள் டாஸ்மார்க் வியாபாரத்தை பற்றி மட்டும் கவலைப்படுவார்.